வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நூலிலையில் உயிர் தப்பிய சவுரவ் கங்குலி, குறுக்கே வந்த லாரியால் விபத்தில் சிக்கிய கார், என்ன நடந்தது வாங்க இணையதளத்தில் வெளியான பரபரப்பு வீடியோ. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் மாஜி பிசிசிஐ தலைவருமான சவுரவ் கங்குலியின் ரேஞ்ச் ரோவர் கார் விபத்தில் சிக்கியது. சாலையில் திடீரென குறுக்கே வந்த லாரியால் அவரது கார் விபத்தில் சிக்கியது. இதில் சவுரவ் கங்குலி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி, ரசிகர்களால் தாதா என அழைக்கப்படும் கங்குலி, மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற பிறகு அவர் பிசிசி தலைவராக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு சவுரவ் கங்குலி தனது ரேஞ்ச் ரோவர் காரில் மேற்கு வங்க மாநிலம் பர்வத்தான் பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்று கொண்டிருந்தார். சவுரவ் கங்குலியின் ரேஞ்ச் ரோவர் காரில் அமர்ந்திருந்த மேலும் 2 கார்கள் அவருடன் சென்றன. தாதான்பூரில் செல்லும் துர்பாகூர் எக்ஸ்பிரஸ் ரோட்டில் இந்த கார்கள் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென லாரி ஒன்று கங்குலியின் காரை முந்தி செல்ல முயன்றது. இந்த வேளையில் தான் விபத்தை தடுக்க கங்குலி பயணித்த கார் டிரைவர் பிரேக் போட்டு நிறுத்தினார். இதையடுத்து பின்னால் வந்து கொண்டிருந்த கார்களும் பிரேக் பிடித்தன. ஆனால் திடீரென கங்குலியின் கார் நின்றதால் அவருக்கு பின்னால் வந்த கார்கள் அடுத்தடுத்து ஒன்றொன்று மோதி இதில் கங்குலியின் கார் சேதமடைந்து அதிர்ஷ்டவசமாக கங்குலி மற்றும் அவரது கார் டிரைவருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த விபத்தில் கான்வேயில் இடம்பெற்றுள்ள 2 கார்கள் கொஞ்சம் அதிகமாக சேதத்தை சந்தித்தது. கங்குலியின் கார் லேசாக சேதமடைந்தது. காரை விட்டு இறங்கிய கங்குலி 10 நிமிடங்கள் ரிலாக்ஸ் செய்தது. மேலும் தன்னுடன் வந்தவரிடம் உடல்நலம் பற்றி கேட்டறிந்து அதன் பிறகு சவுரவ் கங்குலி அங்கிருந்த காரில் புறப்பட்டு திட்டப்படி பர்வத்தன் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். மாணவர்களுக்கு கலந்துரையாடி பேசினார். அதன் பிறகு சவுரவ் கங்குலி பார்த்தவர் விளையாட்டு சங்கத்தின் நடத்திய விழாக்களில் பங்கேற்று பேசினார். அப்போது பார்த்தேன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. விழாவுக்காக என்னை அழைத்தது பெருமையாக நினைக்கிறேன். பிடிஎஸ் பார்த்தவன் விளையாட்டு சங்கம் நீண்ட காலமாக என்னை அழைத்து கொண்டே இருந்தது. இப்போதுதான் வந்திருப்பது மகிழ்ச்சி அடைகிறது. இந்த சங்கம் 50 ஆண்டுகளுக்கு செயல்பட்டு வருகிறது. இங்கிலாந்தில் பல விளையாட்டு வீரர்கள் உருவாக்கியிருக்காங்க. தொடர்ந்து நாட்டுக்காக நம் இங்கிருந்து வீரர்களை உருவாக்கி தர வேண்டும் என்று அவர் நிறைய அந்த விழாவில் பேசியது அங்குள்ள மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கங்குலி அவர்களுக்கு ரசிகர்கள் எல்லோருமே அவருக்காக எந்த ஒரு விபத்தில் சிக்கிது ரொம்பவே மன உளைச்சலாக இருந்தது. அவருக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.